நான் டாக்டர் ஜி. அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிகவும் கணிசமான எண்ணிக்கை உள்ள மக்கள் மதுபோதைக்கு அடிமைப்பட்டு தன் உடலை கெடுத்துக்கொண்டு தன் குடும்பத்தாருக்கும் மிகவும் கஷ்டத்தை கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். மதுவை அருந்திவிட்டு வாகனங்களை செலுத்துவது, பல தவறுகளை செய்து மற்றவர்களுக்கும் பெரிய கஷ்டத்தை உண்டு செய்து வருகிறீர்கள். நான் எனது இரத்த சொந்தங்கள் சில பேர் மதுவினால் பாதிக்கப்பட்டதினால் தனது வாழ்க்கையை மிகவும் இளவயதிலேயே முடித்து கொண்டார்கள். அந்த வழி எனக்கு தெரியும். நீங்கள் மட்டும் ஒரு நிமிடம் உங்களை சுற்றி பாருங்கள். மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சிந்தித்து தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் தலை நிமிர்ந்து சமுதாயத்தை நல்லவனாக வாழ வேண்டும், குறைந்தபட்சம் எனது குடும்பத்தையாவது காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி செய்தீர்கள் என்றால் நீங்கள் மது பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியும். நீங்கள் மதுவுக்கு செலவழிக்கக்கூடிய அந்த தொகையை எடுத்துக்கிட்டு போய் கடைகளில் பூ, பழம், காய்கறிகள் அப்படின்னு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் மனைவியிட்ட கொடுத்து 2 பேரும் சேர்ந்து சமைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு போதை கிடைக்கும் தெரியுமா? அந்த போதை மது போதையை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் தாய் தந்தைகளை நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரி குழந்தைய பெற்றதற்கு நான் என்ன தவம் செய்தோனோ அப்படின்னு சந்தோஷப்பட்டு சொல்லும்போது, அதுவும் நீங்கள் உங்கள் காதலை கேட்கும் பொழுதோ அப்போ ஒரு கிக்கும் ஒரு கர்வமும் உங்களுக்கு கிடைக்க பாருங்கள். அந்த கிக்கை விட மது போதையில் கிடச்சிரும். நீ வெளியில் போய் நல்ல மனிதனா நல்ல ஒழுக்கத்தோடு சம்பாரித்து நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கலாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. மனைவி வாங்கலவங்கன்னு உங்களை மனசார அழைக்கும் பொழுதும், குழந்தைகள் உங்களை கட்டி தழுவும் பொழுதும் அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா? அது மது போதையை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல சந்தோஷங்களை தேடி போங்க. மது போதையை கைவிடுங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், சந்தோஷமான வாழ்க்கை அமையும். நன்றி, வணக்கம்.